ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி என்னென்னா 5 ஐட்டம் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறம் 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றி, இது 2 டம்ளர் கோதுமை ரவை, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சோன்னு உப்பு போட்டுட்டு கோதுமை ரவை ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன், அதை போட்டு கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது அடுத்தது சுரக்காய் குழம்பு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டு வதக்கி வச்சு அதில் பார்த்திங்கன்னா தக்காளியும் சின்ன பீஸாக போட்டு வதக்கி வச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உப்பு, மஞ்சள்தூள், கரம் மசாலா, சாம்பார் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டிருந்தேன். நல்லா வதக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயில் கொஞ்சம் சீரகம் போட்டு இதுக்கு அரைச்சி ஊற்றிருந்தேன். அது பின்னாடி வரும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ரசம், கடுகு, கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டு வதக்கிட்டு பெருங்காய தூள் போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுட்டு தட்டைப்பயிறு தண்ணி, அதை தட்டைப்பயிறு தண்ணியில் தக்காளியை நல்லா 2 தக்காளி கரைச்சி ரசம் வச்சேன். தண்ணி கொதிச்சு இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மசிச்சு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காலிஃப்ளவர், மிளகாய் பொடி போட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியல். அதுக்கு வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே இது காலிஃப்ளவர் மஞ்சள் 2 கொஞ்சம் பொடியெலாம் தூவிருந்தேன். இது சுரக்காய் குழம்பு. வரிசையாக 3 அடுப்பில் வெந்துட்டுருக்கு. இது பூசணிக்காய். இது பார்த்திங்கன்னா குருமாக்கு ரெடி பண்ணது. எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பில் சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் அரைச்சி விழுது போட்டு தேங்காயில் கொஞ்சம் சோம்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருந்தேன். அதில் உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி விட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.